அன்னவயர் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள பல்வளையாய் நாடினி என்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இல்லாமல்ல திருவரங்கத்தானுடைய அருளினால் நாம் இந்த திருப்பாவையை அனுபவிச்சுன்னுக்கும். இன்னைக்கு 10வது பாசுரம். இந்த தோழியானவள் கிருஷ்ணானுபவத்திலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கிருஷ்ணனை தேடிக்கொண்டு போகிறார்கள். இவள் கிருஷ்ணானுபவத்திலே திளைத்து கொண்டு கிருஷ்ணனை மனதிலே எண்ணிக்கொண்டு கிருஷ்ணன் இவள் கூடவே இருக்கிறான், உறங்குவது போல் நடிக்கிறாள். அதைத்தான் ஆண்டாள் சொல்லுகிறாள். சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றம் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே. இவள் கிருஷ்ணனோடு ஈடுபடுவள், கிருஷ்ணன் இவனிடத்திலே ஈடுபடுவள் என்பதனால்தான் அருங்கலமே என்கிறார்கள். தோற்றமாய் நான் எங்களுக்கு தோற்றத்தை கொடு, ஆனால் நீ அவனிடத்திலே இருக்கிறாள், எங்களுக்கு தேற்றத்தை கொடு. தேற்றமாய் வந்து திரவேலோர் பாசுரத்திலே தேற்றமாய் வந்து தெளிந்து வந்துன்னு ஒரு அர்த்தம். எங்களுக்கு தோற்றமாய், எங்களுக்கு தோற்றத்திலே வந்து கொடு என்று ஒருத்தர் வியாக்கியானம் செய்தார். தேற்றமாய் வந்து நீ எங்களுக்கு கதவை திறந்து அருளுவாய். ஏன் நோற்று சுவர்க்கம் எங்களுடன் சேர்ந்து நோன்பு நூற்பதாக சொல்லி வைத்த நீ அழகுதா, நல்லபடியாக நோன்பு நூற்கிறாய் நீ. நாங்கள் கிருஷ்ணானுபவத்தை திளைக்கிறோம், சொர்க்கத்தை அனுபவிக்கிறோம். சொர்க்கம் என்றால் என்ன? பகவத் அனுபவத்தை சொல்லுவது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய அனுபவத்தையும்
அவனுடைய பெருமையை அனுபவிப்பது தான் சொர்க்கம். மற்றதெல்லாம் சொர்க்கம் அது சேர்த்தி அல்ல. மற்ற விஷயங்களிலே ஈடுபடுவதற்கு பேர் சொர்க்கம் அல்ல, அதற்கு பேர் நரகம். உன்னுடன் வாழ்வதே சொர்க்கம், உன்னை பிரிந்திருப்பது நரகம் என்று பிராட்டி சொல்லுவது போலே ஞானிகளுக்கு சொர்க்கமாயிருப்பது என்ன? பகவத்குணத்திலே ஈடுபட்டு பகவானை அடைந்து பகவானுடைய பெருமையை கேட்டு பகவானோடு இருப்பது தான் சொர்க்கம். ஆமாம், இப்பொழுது நாம் உபன்யாசம் கேட்கிறோம், பஜனைக்கு போகிறோம், ருக்மணி கல்யாணம், ராஜா கல்யாணம், சீதா கல்யாணம் என்று போகிறோம், ஏகாதசி பஜனைக்கு போகிறோம், அதுதான் சொர்க்கம். ஆம், இப்போ இந்த டிவியில் பார்க்குறேள், ஒருத்தர் லைப்ரரியிலே பார்க்குறேள், ஒரு பையன் சொன்னான், நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், பெரிய உத்தியோகம், கவலையோடு வீட்டுக்கு வந்தேன், உங்களோட உபன்யாசத்தை நான் லைப்ரரியிலே கேட்டேன், நன்றாக இருந்தது, என்னுடைய கவலையெல்லாம் போய்விட்டது. யாரால்? என்ன அடியேனாலா? இல்லை, இறைவனுடைய நாமாவனுடைய கவலையை போக்கியது. இறைவனுடைய விஷயம் அவன் கவலையை போக்கியது, பக்தி விஷயம், அதுதான் சொர்க்கம். இளைஞர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். ஆண்டாள் அன்றைக்கி எழுதி வச்சுருக்கா, இன்றைக்கி கம்ப்யூட்டர் வேர்ல்டு நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம்னு தெரியும் ஆண்டாளுக்கு, அதனால தான் எழுதி வச்சுருக்கா எது சொர்க்கம் எது நரகம் என்று. கிருஷ்ணானுபவத்தை விட்டு நாம் விலகி வந்து விடுவோமே ஆனால், அதுதான் ஏற்கனவே சொல்கிறா, கம்பநாட்டாழ்வார்னு சொன்னான், செய்தவன் வால்மீகி மகர்ஷியை சொன்னான். ஆமாம், செய்த வேள்வி என்று ஆழ்வார் சொன்னார். இங்கே எல்லாரும் அனுசிந்திப்பதை தெரிஞ்சு, செய்தது என்றால் என்ன? பகவத் விஷயத்தை செய்வது, பகவானை பற்றின நோன்பு. நான் இப்போ விரதம் இருக்கோம், மற்ற நாளைக்கெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், தினம் சாப்பிட்றோம், 7:30-8 மணிக்கு ஒரு டிஃபனை சாப்பிட்டோம்னா 1 மணிக்கு தான் சாப்பிட்றோம்னா இதுக்கு நடுவில் 4 டீயை குடிக்கிறோம், பசியை ஆறில்லை. ஆனால் பகவானிடத்தில் பக்தியாக இருக்கோம், ஏகாதசி விரதம் இருக்கோம், இல்லை சஷ்டி விரதம் இருக்கோம், இல்லை பாத யாத்திரை போகிறோம், விரதம் இருக்கோம், அப்போ நமக்கு பசி தெரியலை. பகவத் விஷயத்தை பேசும்பொழுது நமக்கு பசி தெரியலை. ஏன் தெரியலை? பகவன் நாமாவையும் அடியாருடைய பெருமையும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஏற்கனவே பார்த்தோம், நாமம் பலவும் நவின்று என்று. இந்த பாசுரத்திலும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். கிருஷ்ணானுபவத்திலே திளைக்கும் பொழுது பகவானிடத்திலே ருச்சி, அம்மனாய் எங்களுக்கு சுவாமியானவளே என்று எழுப்புகிறார்கள். அவன் கேட்பதற்கு இனிய சொல்லாக இருக்கிறதே என்று சொல்லுகிறார்கள். செவிக்கினிய செஞ்சொல். ஆமாம், இவளுடைய சொல்லை கேட்டு கட்டுண்ட நாகம் போல் மயங்கி கிடந்தாள். ஆனந்த மிகுதியினாலே அவள் உறங்கி கொண்டிருக்கிறாள். அதுதான் இவர்கள் உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறா, மதுரா மதுர லாபா, ஹனுமானை இனியவளாகவும் இனிய பேச்சை உடையவளாகவும் என்னை விட்டு பிரிந்தவளாகவும் உத்தம ஸ்திரீயாகவும் எனக்கு பிரியமுள்ள சீதை என்ன சொன்னாள்னு கேட்கிறான் பகவான். ராமன் கேட்கிறான், அதை எனக்கு சொல். மதுரமாக பேசுகிற சீதை எனக்கு என்ன சொன்னாள்? மத்விஹீனோ வானரோகோ அனுமான். அவர் சொல்கிறார், எனக்கு என்ன சொன்னா? என்னிடத்திலே பிரியமாக இருப்பவள் என்ன சொன்னாள்? நாம் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அவள் சௌக்கியமா இவா சௌக்கியமா, அவள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிறோம். உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்கா, உங்களோட விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போது பகவத் குணத்தையே பேசி கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார்கள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன். நாற்றத் துழாய்முடி. இங்கே அந்த வீட்டுக்குள்ளே அவள் கிருஷ்ணானுபவத்திலே திளைக்கிறாள். இவள் கூடவே கிருஷ்ணன் இருக்கிறான் என்பதற்கு எப்படி சாட்சி? நீ நாராயணன் உள்ளேயே இருக்கிறான். நாற்றத் துழாய்முடி நாராயணன் அவன் உள்ளே இருக்கிறான் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? கதவோ தாளிட்டு இருக்கிறது. கதவு சாத்தி இருப்பது எங்களுக்குத்தான். பகவானுக்கு கதவு சாத்த வேண்டுமா? திறந்திருக்க வேண்டுமா? எப்படியும் உள்ளே வருவான். சர்வவியாபி அவன். உன் கதவை பிளந்து கொண்டவனுக்கு வர தெரியாதா? அவன் உள்ளே இருக்கிறான் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? அவன் கழுத்திலே இருக்கக்கூடிய துளசி மாலை வாசனை வருகிறதே. நாற்றத் துழாய்முடி. நாற்றம்னா வாசனை.
துர்நாற்றம்னா தான் கெட்ட வாசனை. நாற்ற துழாய் துளப மாலை, வண்டுகள் ரீங்காரம் பாழுகின்ற துளசி மாலை எழுந்தவன். மகாபாரதத்தில் சகதேவன் சொல்லுகிறான், அவன் யாரை அழைத்தால் கஷ்டம் போகும்னா, யாதே ஆக எந்த விபத்து ஏகும் பொழுதைக்கெல்லாம் இசை அடிகள் தே தே என பசுந்துளவ மாறந்தென்னை நினையும் இக்கவலை பூமி. வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்ற, என்ன ரீங்காரம் பாடுறது வண்டு? நம்ம வண்டு ரீங்காரங்கிறோம் கிடையாது. அந்த வண்டு எப்படி பாடுது? வண்டி முரலும் சோலை மயிலி நம்மாலும் சோலை நிறாழ்வார். வண்டு என்ன ரீங்காரம் பண்ணுறது? ஹரி 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 அப்படின்னு பாடுறது. நமக்கு அது இன்னும் உருன்னு கத்துற மாதிரி இருக்குது. நம்ம அப்படி நினச்சா அப்படி தான் காதில் விழும். நீ ஹரின்னு வண்டு சொல்கிறதுன்னு நினச்சா நம்ம காதில் அப்படி தான் விழும். வண்டு அப்படி தான் சொல்கிறது. அதனால தான் வண்டா பிறந்து துளசியில் இருக்குது. அந்த துளசியிலே பகவான் இருக்கான், துளசியிலே மகாலட்சுமி இருக்கா. அதனால தான் அது ரீங்காரம் பண்ணுறது. எங்கே வண்டு போய் அந்த ஹரி ஹரின்னு ரீங்காரம் பண்ணுறது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார். நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால். நாற்றத்துழாய் முடி, வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்றதே. வண்டு அதுதான் வண்டாக பிறந்தாலும் நாம் ரீங்காரம் சொல்லுவோம் ஹரி என்று. ஒருத்தர் கேட்டார், வண்டா பிறந்தாலும் பகவான் திருவடியில் இருப்போம். எப்படின்னா துளசி செடியில் தானே இருப்போம். அந்த துளசி செடியை பறிக்கிறார், துளசியை பறிக்கிறார் பட்டாச்சாரியார். பறிக்கிற போது அங்கே வண்டு இருக்கிறது அவருக்கு தெரியாது. சேர்த்து பறிச்சுடுவார். சேர்த்து பறித்து கூடையில் வச்சுக்கிண்டு பகவன் நாமா சொல்லி காலில் போடுவார். கேசவாய் நமக்கு நாராயணாம. இந்த துளசியோடு இந்த வண்டும் போய் விழும். எங்கே போய் விழும்? பெருமாள் திருவடியில். பச்சையில் இதில் பாருங்க, பெருமாள் நம்ம பகவன் நாமாவை சொல்லி வண்டா பிறந்தாலும் அந்த துளசியில் இருக்கிறதுனால ஒரு பக்தன் போய் போடுறான். வேற ஏதாவது ஜென்மம் எடுத்தோம்னா கஷ்டம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார். வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்ற துளசி அணிந்த மாலை அணிந்தவன் உள்ளே இருக்கிறானே. நாற்றத்துழாய் முடி ஆசைப்பட்டோரை அணைக்கும் தோள் மாலை இட்டிருப்பவன் என்றோ. தன்னை அடைந்தவர்களை தலையாலே தாங்குபவன். பகவானை யார் அடைகிறானோ தலையாலே தாங்கக்கூடியவன். சாதாரண மனுஷன் சொல்கிறான், நீங்கள் என்னை பார்த்துட்டேன், இனிமேல் உங்களை என் தலை போனாலும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறான். தலை போனால் எப்படி காப்பாற்ற முடியும்? இல்லை, என் தலையாலே காப்பாற்றுவேன்கிறான். நமக்கு முக்கியம் தலை. இப்போ அதனால தான் எல்லோரும் இப்போ தலைவரேன்னு கூட சொல்கிறது இல்லை, ஏன் தலை அப்படிங்கிறாங்க. ஏன் தலைன்னு முக்கியத்துவத்தை சொல்கிறான். தலை முதல் நமக்கு முக்கியத்துவம். தலைப்பு செய்தி அப்படிங்கிற முக்கியத்துவம்னு அர்த்தம். முதன்மை செய்தி, முக்கியத்துவம். முதன்மைனாலே என்ன? தலை தான். தலைனா முதன்மை. நம்ம முகம் தலை இல்லைன்னா நமக்கு ஒருத்தரையும் தெரியாது. இப்போ இதில் பெரிய சர்ச்சை. உடம்புல இதயம் முக்கியமாக தலை முக்கியமாக? இதயம் இருக்கலாம், தலை இருக்கணும். இப்போ தலை இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, அப்படின்னா நம்ம அவனை எப்படி உணர்றது? வெறும் தலையில்லாத உடம்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ பகவான் படைச்சுட்டான்னா நம்ம இந்த உடம்பு மட்டும் நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் எல்லோரும் ஓடி போயிடுவான், என்ன வருதுன்னு தெரியலேன்னு. ஆமாம், அதுக்கு முகம், அந்த முகம் முக்கியம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறான். நாற்ற தலையாலே தாங்குபவன் அந்த பகவான். நம்மால் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால். நாராயணனை நினைத்தால் வாசனாதி திரவியங்களோடு கூடுவது இருப்பது போலே துளசியாகிய கந்தத்திலே நாம் இருக்கிறோம். போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். இந்த கும்பகர்ணன் ஒருத்தன் உறங்கி கொண்டே இருந்தவன். 6 மாதம் உறங்குவான், 6 மாதம் எழுந்திருப்பான். வேண்டாத விஷயங்களை சாப்பிடுவான். சாப்பிட்டு சண்டைக்கு போனான் பகவானிடத்திலே. நல்ல ஏரி குளத்திலே விழுந்து ஸ்நானம் செய்ய வேண்டியவன் தலைகீழே விழுந்து உயிரை விடுவது போலே ராமபாணத்திலே உயிரை விட்டான். அவன் தலையை எடுத்த உடனே பகவானை பார்த்து என்ன சொல்கிறான்? பகவானை எடுக்கிறதுக்கு முன்னால் கை காலோடு உருண்டு சண்டையிட்டவன் என் தலையை சமுத்திரத்திலே தள்ளி என்றான். ஏனென்றால் ராமனுடைய திருவடி பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், எதிரிகளிடம் அன்புடையவன் ரிபுணாமபி வத்சலஹா. சக்கரவர்த்தி திருமகன் எதிரிகளிடத்திலும் அன்பு உள்ளவன்.
விரோதியிடத்திலும் அன்பு உள்ளவன், அதுதான் அவன் எளிமையானவன். கும்பகர்ணனிடத்திலே கூட அன்பு வைத்தான், என்னோடு வந்து சேர்ந்து விடேன். அந்த கும்பகர்ணனையே சேர்த்து கொண்டவன் நீ. ஆனால் கும்பகர்ணனை சேர்த்து கொண்டிருக்கிறாய் எதற்கு? உறக்கத்திற்கு. அந்த கும்பகர்ணன் ராமனை சரணாகதி பண்ணி சேர்ந்து விட்டான். ஆனால் அவன் இந்த தூக்கத்தை உன்னிடத்திலே கொடுத்து விட்டானோ? யாராவது இப்போ தூங்கினா என்ன சொல்லுவான்? கும்பகர்ணன் மாதிரி தூங்குறான்பா, கும்பகர்ணனை இவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு என்று சொல்லுவார்கள். அங்கிருந்து உன்னிடத்திலே கும்பகர்ணன் கொடுத்து விட்டானோ என்று கேலி செய்வது போல் சொல்லுகிறார்கள் ஆண்டாள் நாச்சியார். கூற்றத்தின் வாய் விழுந்த தான் சிறையிட்டு வைத்திருந்த யமன் வாயிலே தானே விழுந்தான். இந்த யமனை ஜெயிலில் வச்சிருக்கிறதே ராவணன் கும்பகர்ணன். அவனை ஜெயிலில் வச்சுட்டு அவன் வாயிலே போய் விழுந்தானாம். காரணம் என்ன? உறங்கிக் கொண்டே இருந்தவன் 6 மாதம் உணர்ந்தவன். ஆமாம், அவன் உறங்குபவன். அதை போல உறங்குபவர்களுக்கு தலைவன். நீ கிருஷ்ணானுபவத்திலே திளைத்தாலும் நீ தூக்கத்திலே தூக்கம் என்ற எவனிடத்திலே போகிறாய். தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தன் உறக்கத்தையும் உனக்கு தந்தானோ உன்னை ஜெயிக்க மாட்டாமல். கும்பகர்ணன் எல்லாரையும் ஜெயிச்சான், ஆனால் கும்பகர்ணன் உன்னை ஜெயிக்க முடியல. ஏன்னா நீ கும்பகர்ணனை விட தூங்குற, அதனால்தான் அவன் செத்து போயிட்டானோன்னு கேட்குறான். அவன் உயிரை விட்டுவிட்டானோ? நம்ம யாரையாவது ஒருத்தர் சொல்லுவோம், அவன் தோற்று போயிட்டான், இவன் அவனை ஜெயிச்சுட்டான்னு சொல்கிறான். அந்த மாதிரி இந்த இடத்துல பேசுகிறார்கள். அவன் அல்லவோ அவன் தூக்கத்தை உன்னிடத்திலே கொடுத்து விட்டான். அந்த தூக்கம் உன்னிடத்திலே வந்ததினால்தான் துக்கமாகி விட்டது உனக்கு. என்ன துக்கம்? கிருஷ்ணானுபவத்திலே திளைத்து போவது உன்னிடத்திலிருந்து நீங்கி விட்டதே என்று சொல்லுகிறார்கள். ஆமாம், கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தனுடையாய் அருங்கலமே. அருங்கலமே என்று கூப்பிடுகிற அழகிய உறக்கத்தை, ஆற்றல் அனந்தலுடையாய், அழகிய உறக்கத்தை உடையவளே. ஏன் அழகிய உறக்கம் என்றார்கள்? நாராயணனையே, அந்த கிருஷ்ணனையே அனுபவித்து கொண்டு கிருஷ்ணனை அணைத்து கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் கிருஷ்ணன் இவனோடு இருக்கிறாள் என்பதற்கு என்ன காரணம்? அந்த வாசனாதி திரவியங்கள் பூசியது போல துளசி மாலை இருக்கிறது, அந்த வாசனை வெளியே வருகிறது. அதனால தான் ஒருத்தர் வந்தார் போனார் நமக்கு எப்படி தெரியும்? சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெண்டு போட்டுப்பா, சந்தனம் பூசிப்பா, அவள் வந்துட்டு போனால் அவள் இருந்தானாலே மணக்கும். ஆமாம், அவள் இருந்தால் மணக்கிறது, அதை வச்சு சொல்கிறோம். இவள் வந்துட்டு போனாளா என்று சொல்லுகிறோம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். நெடுங்காலமாய் தோற்றுகிறது இவளுக்கு அவன் ஒருத்தியை பிரிக்க துணை செய்தான். நீ ஊர் முழுவதையும் பிரித்து உறங்குகின்றாய். அவன் சீதையை பிரித்து உறங்கினான், நீ இந்த ஊர் முழுவதையும் பிரித்து கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறாய். எழுந்திர அருங்கலமே. கிருஷ்ணனால் தலையிலே தரிக்கத்தக்கவளாய் இருக்கும்படி அவன் வல்லபையாய் உள்ளவள் என்றும் கொள்ளலாம். கிருஷ்ணன் இவளை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். கிருஷ்ணனால் தலையிலே தரிக்கக்கூடியவள். இந்த கோபிகை தலையிலே வைத்து கொண்டு, ஒருவேளை இப்படி சொல்வதனால் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ராதையாகவும் இருக்கலாம். கிருஷ்ண பரமாத்மா ராதையினுடைய திருவடியைத்தான் தன்னுடைய தலையிலே வைத்து கொண்டார் என்று ஜெயதேவர் கீத கோவிந்தத்திலே சொல்லுகிறார். ஸ்மரகரள கண்டனம் மம சிரச்சி மண்டனம். அவர் சொல்றார், ஒருவேளை ராதையை எழுப்புவது போலையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிருஷ்ணனோடு இருக்கக்கூடியவள், கிருஷ்ணனை அரவணைத்து கொண்டு இருக்கக்கூடியவள் அவள்தான். கிருஷ்ணனும் பிரேமையோடு இருக்கக்கூடியது ராதை இடத்தில்தான். அருங்கலமே என்று சொல்வதனால் நாம் அவ்வாறு ஏற்றுக்கொள்வதிலே குற்றமில்லை. அதனால்தான் இதை பாகவதோத்தமர்கள் சொல்லுகின்ற வழக்கம். நாம சங்கீர்த்தனம் செய்பவர்கள், அந்த கிருஷ்ணானுபவத்திலே திளைப்பவள் ராதை, இவனுக்கு வல்லபையாய் உள்ளவள் என்றும் கொள்ளலாம் என்று பெரியோர்கள். வல்லபை என்றாலே ராதாகிருஷ்ணன் என்றுதான் இந்த இடத்திலே பொருள். ராதையை ஏற்றுக்கொண்டிருப்பவன் என்று பொருள். இப்போ அதனால்தான் ராதா கல்யாணம் செய்கிறோம். ஆமாம், காந்தர்வ விவாகமாக நடந்ததை அனுபவித்ததை ராதை தான் கிருஷ்ணனோடு
அதனால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்திலே ஒருத்தன் போனான். நான் கிருஷ்ணனை எப்படி அடைவது என்று கேட்டான். நீ ராதையாக மாறிக்கொள் என்றார். அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமோ? நம்மை ராதையாக மாற்றிக்கொள்ளணும், அப்பொழுது கிருஷ்ணன் வந்து விடுவான். ஆமாம், இது ஒரு பெரிய விஷயாந்திரம். இந்த இடத்திலே கிருஷ்ணனும் சத்யபாமாவும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஆஞ்சநேயர் பறந்து போகிறார் அந்த துவாரக வழியாக. அவர் ராம 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 ராமன்னு பாடின்னு போயிட்டுருக்கார். அப்போது சத்யபாமா கேட்குறா, உங்கள் பக்தன் உங்களை பார்க்காமலே போகிறானே, அவன் இந்த கோலத்தில் இருந்தால் பார்க்க மாட்டான். நீ சீதையாக மாறிக்கொள், நான் ராமனாக மாறேன் பார், இறங்கி வந்துடுவான்னார். அப்படி மாறி உட்காண்டா. அவர் உடனே கீழே இறங்கிட்டார். வந்து குதித்து பாடுறார், ஆனந்தமாக பாடுறார். இந்த கிருஷ்ணனும் சத்யபாமாவும் இருந்த அறையில் ராமனும் சீதையுமா இருக்கா, குதித்து ஆனந்தமாக குதித்து பாடுறார். எல்லாம் பாடி முடித்தோடனே சீதா பிராட்டி உருவத்தில் இருக்கிற சத்யபாமா போய் பழமெல்லாம் கொண்டு வந்து உபச்சாரம் பண்ணி ஆஞ்சநேயருக்கு உபச்சாரம் பண்ணோடனே அவர் நல்ல பகவன் நாமா சொல்லி பாடி ஆடி இருந்தார். கொஞ்சம் நேரம் அந்த அறையிலே இருந்தார். அப்போ இருந்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்ச நேரம் கிட்ட சத்யபாமா பழையபடி சத்யபாமாவாகி இவர் கிருஷ்ணன் ஆகிட்டார். அப்போ வந்தபோது சத்யபாமா வரா, என்ன இந்த ஆஞ்சநேயர் இன்னும் போகலையா அப்படின்னா, இல்லையா அப்போவே போயாச்சேன்னர், இன்னும் ராமநாமா ஒலிக்கிறதேன்னர். இந்த ஆஞ்சநேயர் கிளம்புற போது அவர் உடம்புல இருந்த ரோமங்கள்லாம் உதிர்ந்ததாம். இப்போ அந்த ரோமம் ராமநாமா சொல்கிறதாம். அந்த மாதிரி நாம் பகவத் குணத்திலே ஈடுபட வேண்டும். பகவானும் நம்மோடையே இருப்பான். அதை போலவே இந்த தோழியானவளிடத்திலே இவர்கள் கூப்பிடும் குரலை கேட்டு சடக்கென வரப்புகள். அதனால்தான் தேற்றமாய் வந்து பின்கட்டிலே கிடக்கிறவர்களாகையாலே தடுமாறாதே நிதானமாக வந்து திற என்கிறார்கள். கிருஷ்ணனோடு கூடிய சம்போகத்தினால் உனக்கு சீர்திருத்தி கொண்டு வந்து திற என்கிறார்கள். நீ கிருஷ்ணனோடு இருப்பதினாலே நீ எங்களோடு வந்து வரும்பொழுது எப்படி வர வேண்டும், மெதுவாக எழுந்திருந்து வா, வந்து திற. மதுவாலே மயங்கின கண்களை உடையவளாகவும் அவள் ஆபரணங்களை உடையவளாகவும் தடுமாறுபவளாக தோன்றினாள் எனப்பட்டு சொல்லுகிறார்கள் என்று இந்த இடத்திலே. அதனால்தான் அவள் நீ உன்னை சரி செய்து கொண்டு வா, கிருஷ்ணனோடு இருப்பவள் அல்லவா, அதனால்தான் கூப்பிடுகிறார்கள். கோதுகலம் உடையவள், எப்போவுமே குதூகலமுடைய பாவா என்று அழைத்தது போல இன்று இங்கு என்ன சொல்லுகிறார்கள், ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து. ஏற்கனவே தோற்றம் உனக்கே என்று சொன்னார்கள். இப்போ அந்த தோற்றம்ங்கிற பதத்தை இங்கு வந்து போட்டுக்கொண்டால் தோற்றமாய் வந்து எங்களுக்கு தோற்றத்தை கொடு, உன்னுடைய தோற்றத்தை எங்களுக்கு கொடுப்பாய் என்று சொல்லுகிறார்கள். நீ தேற்றமாய் வந்து எங்களுக்கு எப்படி வர வேண்டும் நீ என்று சொல்லுகிறார்கள். தெளிந்து வந்து தேற்றம் தெளிவாக வந்து உன்னை நன்கு சுதாரித்து கொண்டு உன் ஆபரணங்களை சரி செய்து கொண்டு ஆடையை சரி செய்து கொண்டு நீ தேற்றமாய் வந்து கதவை திறப்பாய். நீ எங்களுக்கு இந்த கதவை திற. நீ ஏன் அப்படி சொல்லுகிறார்கள், நீ அனுபவித்து கொண்டிருக்கிற கிருஷ்ணானுபவத்தை எங்களுக்கு கொடு. இந்த இடத்துல தான் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே பாசுரத்திலே பார்த்தோம், கிருஷ்ணன் பொதுவானவன், பகவான் பொதுவானவன், நாமே அனுபவிக்கக்கூடாது. இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் விஷயம் அங்கேயும் போயிட்டேன். இப்போ நம்ம டிவி பார்க்குறோம், டிவி வந்து பொது தானே. ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம உடனே என்ன பண்ணுறோம், நல்லா இருக்குது இந்த நிகழ்ச்சி அப்படின்னோடனே நம்மளோட நண்பர்களுக்கு உறவினருக்கு ஃபோன் பண்ணி இதை பாருங்கோ நம்ம சொல்கிறோம். இந்த சாயி டிவி பிரமாதமாக இருக்குது, பக்தி சேனலாக இருக்குது, இதில் ராமாயணம் நடக்கிறது, பாகவதம் நடக்கிறது, திருப்பாவை நடக்கிறது, பாருங்கோ அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், இது நல்லது கிடைக்கிறது, இதை கொடுங்கோ. தேற்றமாய் வந்து எங்களுக்கு தெளிந்து வந்து கொடு, தெளிந்து வந்து திறப்பாயாக, கதவை திறப்பாயாக, எங்களுக்கு தெளிந்து வந்து கொடு என்கிறோம். தெளிவு தெளிவு ஒருத்தருக்கு எப்பொழுது பிறக்கும், தெள்ளிய சிங்கம்னர் நரசிம்மத்தை சொல்கிற போது ஒரு பக்தனுக்கு தெளிவு எப்பொழுது வரும், பகவத் குணத்தை பாடுவதனால், நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதனாலும் பாடுவதனாலும்
நமக்கு எப்போவுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவு பிறக்கும். நாம் தெளிவாக இருந்தால்தான் பிறருக்கு தெளிவை தர முடியும். நமக்கே கலக்கம் இருந்தது, நமக்கே தெரியலைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இது புரியலை சார், நீங்கள் யார்ட்டையாவது தெரிஞ்ச வாழ்க்கை கேளுங்கோ, நான் இன்னும் தெளிவடையலை இந்த விஷயத்தில்னு சொல்லுவோம். தெளிந்து நாம் சொல்ல வேண்டும். அதனால் அருங்கலமே என்றால் நீ பகவானோடே இருக்கக்கூடியவள் அருங்கலமே என்று சொல்லுகிறார்கள். அதனாலே இதில் என்ன சுவாபதேசம் எடுக்கிறார்கள் என்றால், பகவானோடு வல்லபையாக இருக்கக்கூடிய ராதை என்று பொருள் கொள்ளலாம். பகவானோடு ஈடுபடக்கூடியவள் கிருஷ்ணானுபவத்திலே திளைக்கிறாள். அந்த வாசனாதி திரவியங்கள் அப்போ எது நமக்கு, கிருஷ்ணனே நமக்கு வாசனை பொருளை போலே கிருஷ்ணனை அனுபவிப்போமே. ஆனால் நம்மிடத்திலே நம் உடலிலே துர்க்கந்தங்கள் போய் நல்ல வாசனை வீசும். இதை நாம் பிறருக்கு தரலாம். கிருஷ்ணன் என்னோடு இருக்கிறான், கிருஷ்ணனை அனுபவிங்கள், இந்த கோயிலுக்கு போங்கள், அந்த கோயிலுக்கு வாங்கள் என்று நாம் அனுபவிப்பதை கொடுக்க வேண்டும். அது கொடுப்பது தான் முக்கியத்துவம். அதைத்தான் இந்த பாட்டிலே சொல்லுகிறார்கள். நாம் போகணும், கோவிலுக்கு போகிறோம், ஒரு உபன்யாசத்துக்கு போகிறோம், பஜனைக்கு போகிறோம், பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடணும், நான் இங்கு போகிறேன் வருகிறீர்களா, இல்லை 2 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தன் இருக்கான், நான் அங்கே போகிறேன் நீங்கள் வருகிறீர்களா என்று இந்த தோழிமார்களை எழுப்புவதில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னோடு வாருங்கள், என்னோடு சேருங்கள் என்று சொல்லணும். பகவத் குணத்தை பாடுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். அந்த பகவத் குணத்தை சொல்லுவதற்குத்தான் போய்கொண்டிருக்கிறேன் என்று எழுப்பி கொண்டு போகிறாள் தாயார். தொடர்ந்து பார்ப்போம். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை 5 அறியாத மானுடரை வையம் சுமப்பதும் வம்பு வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.